வணக்கம். நர்சிங் துறையில ஒரு பேஷண்ட்ட பாத்துக்கிறதுக்கும் ஒரு புது மருத்துவ முறையை உருவாக்குறதுக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? கண்காணிப்பு, அதாவது அப்சர்வேஷன். சும்மா பாக்குறதுக்கும் அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை உற்று நோக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு இன்னைக்கு விரிவா பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே நம்மள சுத்தி இருக்கிறவங்கள கவனிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா? பாக்குறது, கேக்குறது, புரிஞ்சுக்கிறது. ஆனா அந்த சாதாரண ஒரு பழக்கம் நர்சிங் ஆராய்ச்சியில எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கருவியா மாறுதுன்னு நீங்க எப்படின்னா யோசிச்சிருக்கீங்களா? ஆனா நர்சிங் ஆராய்ச்சியில இந்த கவனிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்பவும் திட்டமிட்ட ஒரு முறையான அறிவியல் அணுகுமுறை. சாதாரணமா பார்க்கறதுக்கும் அறிவியல் பூர்வமா கண்காணிக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது சும்மா தகவல்களை சேகரிக்கிறது மட்டும் இல்ல, சேகரிச்ச தகவல் சரியானதுதான்னு உறுதிப்படுத்தி நம்பகமான அறிவை உருவாக்குற ஒரு முழுமையான ப்ராசஸ் இது. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த கண்காணிப்புல என்னென்ன முக்கிய வகைகள் இருக்கு? இதுல ஒரு ஆராய்ச்சியாளர் சந்திக்கிற பெரிய சவால் என்ன? அப்புறம் ரொம்ப முக்கியமா, இது நர்சிங் துறைக்கு எந்த அளவுக்கு அவசியம்? ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது பிளானிங் பத்தினது. அதாவது ஒரு ரிசர்ச்சர் எந்த அளவுக்கு முன்னாடியே திட்டமிட்டு ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்கங்கிறத பொறுத்து இது பிரிக்கலாம். இதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரக்சர்ட், அதாவது கட்டமைக்கப்பட்டது. இதுல என்ன பார்க்கணும், எதை நோட் பண்ணணும்னு எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி முன்னாடியே தெளிவா முடிவு பண்ணிருவாங்க. இன்னொன்னு அன்ஸ்ட்ரக்சர்ட், அதாவது கட்டமைக்கப்படாதது. இது ஒரு ஓபன் ஃபீல்ட் மாதிரி. என்ன நடக்குதோ அதை அப்படியே அப்சர்வ் பண்றது. இதுல நாம எதிர்பார்க்காத புது விஷயங்கள் கூட தெரிய வரலாம். சரி, இது நிஜ வாழ்க்கையில எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஒரு நர்ஸ் சரியா இன்ஜெக்ஷன் போடுறாங்களான்னு செக் பண்ண இந்த ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் தான் கரெக்ட். அதே சமயம் ஒரு வார்ட்ல நர்ஸ்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க, அவங்களோட டீம் ஒர்க் இப்படி இருக்குன்னு இயல்பா புரிஞ்சுக்க அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் தான் உதவும். பாத்தீங்களா, ரெண்டுமே வேற வேற தேவைக்கு பயன்படுது. அடுத்து ரிசர்ச்சோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். அவர் அந்த சூழலுக்குள்ளேயே ஒருத்தரா இருக்கிறாரா, இல்ல வெளியில இருந்து சைலண்டா வாட்ச் பண்றாரா? இது வச்சும் 2 வகை இருக்கு. இந்த 2ல எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குரூப்ல ஒருத்தர ஆகி அவங்க பார்வையில இருந்த விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்கணுமா, இல்ல வெளியிருந்து யாருக்கும் தெரியாம அவங்களோட இயல்பான நடவடிக்கைகளை கவனிக்கணுமா? ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு நன்மை இருக்கு. கடைசியா இந்த கண்காணிப்பு எங்க நடக்குதுங்கிறத பொறுத்தும் ஒரு வகைப்பாடு இருக்கு. ஒரு லேப் மாதிரி எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்கிற இடத்துலயா, இல்ல நிஜ உலகத்துல இயல்பான சூழல்லையா? இது ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன்னா ஒரு லேப் மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு ரொம்ப துல்லியமா பண்றது. ஆனா அன்கண்ட்ரோல்டுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வார்ட்லயோ இல்ல ஒரு கிராமத்திலயோ அவங்க இயல்பா எப்படி இருக்காங்களோ அப்படியே எந்த தொந்தரவும் இல்லாம கவனிக்கிறது. ஓகே, நாம இப்ப பார்த்த எல்லா வகைகளையும் இந்த டேபிள்ல சுருக்கமா பார்க்கலாம். இதுல நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு வகைக்கும் அதோட பிளஸ் மைனஸ் இருக்கு. துல்லியம் வேணும்னா சில சமயம் இயல்புத்தன்மை அடிபடும். இது ஆராய்ச்சியாளர் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு. சரி, இப்போ நாம ஒரு பெரிய சவாலை பத்தி பார்க்க போறோம். அப்சர்வேஷன் முறையை பயன்படுத்துற எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு பேரு ஹார்ட் ஆன் விளைவு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மள ஒருத்தங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சாலே நம்மளோட நடவடிக்கைகளை மாத்திப்போம் இல்லையா? அதுதான் இது. கேமரா முன்னாடி நின்னா எல்லாரும் கொஞ்சம் மாறிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான். இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா இது நாம சேகரிக்கிற டேட்டாவோட நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாக்கிடும். இது ஒரு பெரிய சங்கடத்தை உருவாக்குது. ஒரு பக்கம் ஆராய்ச்சி நெறிமுறைப்படி நாம ஒருத்தரை கவனிக்கிறோம்னு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆனா அப்படி பெர்மிஷன் வாங்கிட்டா அவங்க இயல்பா இருக்க மாட்டாங்க. அப்போ ரிசல்ட் மாறிடும். இது ஒரு பெரிய தர்ம சங்கடம் இல்லையா? சரி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கே, அப்புறம் எதுக்கு நர்சிங் துறையில இந்த கண்காணிப்பு முறை இவ்வளவு முக்கியம்? இது எப்படி பேஷண்ட் கேரை இன்னும் சிறப்பாக்க உதவுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த கண்காணிப்பு மூலமா தான் நம்ம தியரியில படிக்கிறது நிஜத்துல நடக்குதான்னு செக் பண்ண முடியுது. ஒரு நர்ஸ் ஒரு ப்ரொசீஜரை சரியா ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்கலாம். முக்கியமா பேஷண்ட்ஸால சொல்ல முடியாத விஷயங்களை அவங்க நடவடிக்கைகளை வச்சு புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் வச்சுதான் சும்மா யூகிச்சு வைத்தியம் பண்ணாம ஆதாரத்தோட ஒரு நல்ல சிகிச்சை கொடுக்க முடியும். கடைசியா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஹெல்த் கேர்ல நம்ம பார்க்குற எத்தனையோ பெரிய பெரிய முன்னேற்றங்கள் யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா சிஸ்டமேட்டிக்கா கவனிச்சதால தான் ஆரம்பிச்சிருக்கோம். நன்றி.